நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் டிவி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். என் டிவி. இதோ உங்கள் கண்முன் நம் பிள்ளைகள். வாங்க வாங்க பிள்ளைங்க. நாம் யாரே முதல்ல வாங்க. நாம் கட்டியிருக்கவங்க யார் பார்க்கலாம் வாங்க. நாம் நீ பார்த்துக்க, நீ என்ன கட்டியிருக்கேன்னு பாரு பார்க்கலாம். நாம் மேல வா. நாம் டைட்டா கட்டிருக்க. நாம் அடுத்தது யாரு? தந்தை தாய். தந்தை தாய் வாமா. தந்தை தாய் இரண்டாம் மேல போ மேல ஏறுமா, மேல ஏறி மாமா, மேல ஏறி வாங்க. ஆத்தா அப்பச்சி வாங்க வாங்க. ஆத்தா அப்பச்சி இரண்டாம் தலைமுறை. மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டி. இவங்க ஆயா அப்பத்தா ஐயான்னு சொல்றோம். ஆனா பாட்டன் பாட்டிங்கிறது நம்மளுடைய தமிழ் முறைப்படி வருகிறது. ஆனா நாம சொல்லுவது அப்பத்தா ஆயா ஐயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாட்டன் பாட்டி என்பது தமிழ் தலைமுறையில வரக்கூடிய வார்த்தைகள். பூட்டன் பூட்டி வாமா. பேர அழகா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே. வாங்க. பாட்டன் பாட்டு பூட்டன் பூட்டி. ஓட்டன் ஓட்டி. அடுத்தது ஓட்டன் ஓட்டி. சேயோன் சேயோள். சேயோன் சேயோள். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. நான் நாம் நாம் போது. ரொம்ப ரொம்ப ஒட்டுக்கு போக வேண்டாம். அடுத்தது பரன் பறை. பரன் பறை. பரம்பரை கீழே நிக்கிறீங்க. பேர் சொல்லிட்டு எந்த தலைமுறை? எந்த தலைமுறை? முதல் தலை. அப்ப முதல் தலைமுறையை தான் நாம்னு சொல்றோம். அடுத்தது ஜானகி. நீ எத்தனாவது தலைமுறை? இரண்டாம் தலைமுறை. ஆத்தா. ஆத்தாவை எப்படி நீ இப்ப கூப்பிடுறது? வீட்டுல வீட்டுல எப்படி கூப்பிடுற? ஆத்தானா கூப்பிடுற? அம்மா. அம்மா தான் ஆத்தா. சரியா? அடுத்தது உன் பேர் அதுல என்ன எழுதியா? இந்த ஆத்தாள் என்று சொல்வது ரொம்ப சிறப்பு. இனி சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா? ஓகே, அவங்க இங்கிலீஷ்ல கேளுங்க. யுவர் நேம்? தியா. இரண்டாம் தலைமுறை. வெரி குட். அப்பச்சி. யார சொல்லுவீங்க அப்பச்சின்னு? அப்பா. How you call? அப்பா. அப்பா அப்பச்சி. தேனாம்பாள். மூன்றாம் தலைமுறை பாட்டி. வெரி குட். அடுத்தது நீ எந்த தலைமுறை? அதே தலைமுறை. மூன்றாம் தலைமுறை. மூன்றாம் தலைமுறை பாட்டன். இந்த மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டியத்தான் நாம ஆயா அப்பத்தா ஐயா ஆச்சிதான். மித்ரா. நான்காம் தலைமுறை. வெரி குட். பூட்டன். நீ சொல்லு பார்க்கலாம். பேர் என்ன? பிரகதி. பிரகதி. தலைமுறை. வெரி குட். பூட்டி. நான்காம் தலைமுறை பூட்டி. பூட்டன் பூட்டி. சிவகாமி ஸ்ருதி. ஐந்தாம் தலைமுறை ஓட்டன். வெரி குட். வைஷாலி. ஐந்தாம் தலைமுறை ஊட்டி. ஊட்டி. வெரி குட். பிரணவ். பேருமா? பேரு பிரணவ். ஆறாம் தலைமுறை. வெரி குட். சேயோனா சொல்லாமலே சொல்லிட்டான். வெரி குட். சிடிஎஸ் முத்து. ஆறாம் தலைமுறை சேயாள். வெரி குட். நல்லது. மீனாட்சி. ஏழாம் தலைமுறை பறை. பறை. அஞ்சாய் தலைமுறை. பேர் என்னப்பா? பேர் என்ன? அனீஷ். அனீஷ். தலைமுறையில ஏழாம் தலைமுறை பரன். வெரி குட். இப்ப உன் பேர் என்னம்மா? அக்ஷரா. அக்ஷரா. உனக்கு என்ன எழுதிருக்காங்க? என்ன எழுதிருக்காங்க? பரம்பரை. பரன் கூட்டல் பறை பரம்பரை.
பரன் கூட்டல் பறை இன் சேரும் பொழுது இன்னானது இம்மாக மாறி பரம்பரை என்று ஆனது. இனிமேலாவது நாம் இந்த 7 தலைமுறை 7 தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க வந்திருக்கின்ற அத்துணை பேரும் 7 தலைமுறைக்கும் நன்றாக இருந்து புகழ் பெற்று உங்களுடைய தலைமுறைகளை நீங்கள் வளர்த்து விடுங்கள். அதே மாதிரி நம்ம தலைமுறையாக நகரத்தார் சமூகத்தில் சொல்லக்கூடிய அந்த சொற்களை மட்டும் ஆழமாக அழுத்தமாக ஆனந்தமாக சொல்லிக் கொடுங்கள். ஒரு போட்டோ மட்டும் திரு டிஎஸ்பி அண்ணன் அவர்களும் வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களும் அவர்களால அவங்க இல்லாமலா அது மாதிரி இப்ப நம்முடைய சுப்பையா அவர்களோடு இன்னொரு சுப்பையாவும் இருந்தாங்க. அந்த சுப்பையா அப்படின்ற பேர் இருக்கிறவங்க எல்லாருமே சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு நல்ல ஒரு பாராட்டுதலை கரவொலி எழுப்பி பாராட்டுதலை தெரிவிப்போம். இவங்க பரிசு கொடுத்துட்டே இருக்கட்டும். இங்க நேரமின்மை காரணமாக அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். அடுத்ததா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, புள்ளியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இருந்து ஒரு பிள்ளைகள் வந்து சீட் எடுப்பாங்க. அந்த சீட்ல யார் பேர் வருதோ அவங்க எழுந்திருச்சு விலாசம் சொல்லலாம். ஏன்னா இந்த விலாசத்துக்காகவே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க குழந்தைகளும் இருக்கு. அதனால இதுல யார் பேர் வருதோ அவங்க விலாசம் சொல்லலாம். இதோ ஆரம்பம். 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களுடைய பாக்ஸ், அதுல இருந்து ஒரு பேர் எடுக்க போறாங்க. விசாலாட்சி ஆச்சி கொத்தமங்கலம், திருமதி விசாலாட்சி ஆச்சி கொத்தமங்கலம். பாருங்க எப்பா அந்த என்னங்க அப்படி அவங்க பேரும் விசாலாட்சி, விசாலாட்சி ஆச்சி என்னோட பேரும். எனக்கு கண்டிப்பா நீங்க ஆயா முறை இருக்கணும். நல்லா முதல்ல பெரியவங்களே வந்திருக்காங்க. பேர் வந்திருக்கு விசாலாட்சி. என் பேர் விசாலாட்சி, என் ஊர் கொத்தமங்கலம், சிஆர்எம் எஸ்ஏஎம் ஹவுஸ். அதாவது தமிழ சொல்லணும், சிஆர்எம் தெரியும், எஸ்ஏஎம் சுனாப்பனா, எஸ்ஏஎம் சுனாப்பனா, எஸ்ஆர்எம் அப்பேர் தலைமுறை விலாசம். அதான் எஸ்ஏஎம் சிஆர்எம் எஸ்ஏஎம் ஹவுஸ். சிஆர்எம் எஸ்ஏஎம் ஹவுஸ் கொத்தமங்கலம் 3ஆம் வீடு நடுக்கட்டு. 5 தலைமுறையுடைய விலாசம். எங்க வீடு அதான் உங்களுக்கு மூதாதை முத்தையா செட்டியாரு, அவங்க பேரு சுப்பையா செட்டியாரு. அவங்க பேரு எங்க வீட்டுக்கார பேரு சொல்ல மாட்டேன், ஆனா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாரும் சொல்ல மாட்டேன் நான் இது வரைக்கும், இன்னைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் சுப்பையா செட்டியார் அவங்க பேரும், ராமநாதன் செட்டியார், சிஆர்எம் எஸ்ஏஎம் ஆட்சி வந்து சொல்லுவோமா வேண்டாமா சொல்லுவோமா, அந்த காலத்துல அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. இப்ப பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. சொல்ல மாட்டேன். நம்ம கணவன்மார்கள் எல்லாம் பெயர் சொல்றாங்க, வாங்கி அப்படின்னே சொல்றாங்க. சில இடங்கள்ல நமக்கே அது ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கிறது. நம்ம பரம்பரையில நம்மளுடைய சமூகத்துல அது மாதிரி இல்ல. ஆச்சி உங்களுக்கு வந்து ஆச்சி ஒரு நிமிஷம். ஆச்சி அந்த பரிசு நீங்க திருவத்தூர்ல இருந்தா எங்க வீட்டுல அவங்க எல்லாருமே எங்க வீட்டுல அவங்க கார்பரேட்டத்துல வேலை பார்த்தவங்க. அதனால இப்பதான் நாங்க மடிப்பாக வந்திருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உள்ளவர்கள் ஏதாவது ஒண்ணு எடுமா. விசாலாட்சி அதுதான் சொல்ற. திருப்பி விசாலாட்சி வரணும் உங்கள்கிட்ட காமிச்ச. அடுத்ததும் விசாலாட்சி தான் வந்திருக்கு. அதனாலதான் டவுட்ல அவங்க கிட்ட காமிச்சேன். விசாலாட்சி தேவகோட்டாலாட்சி. நீ உன் பேரு விசாலாட்சின்னு வச்சுட்டு எல்லார் பேரையும் விசாலாட்சின்னு எடுக்க வைக்கிறியா? நானா எழுதி போட்டுக்கிறேன் பாருங்க எல்லாரும். இல்ல நாங்க எங்களுக்கு ஏதோ நீங்க பண்றீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல. தேவகோட்டை
விசாலாட்சி தேவகோட்டை. இல்ல எது வருதோ அதுதான். வாமா நீயம்மா. விசாலாட்சி தேவகோட்டை வாங்க. 5 தலைமுறை சொல்லணும் அத்தா. ஆத்தா ஆத்தா அப்பச்சி பேரு, அப்புறம் ஐயா பேரு, அப்புறம் பாட்டன் பேரு, அதுக்கப்புறம் பண்ணுமே அது யாரு சொல்லு பார்க்கலாம். அங்க பார்க்காம அதுக்கு அடுத்தது சேயோல்னு படிச்சு இப்பதானே நின்னாங்க இல்லையா? இந்த தலைமுறைக்குலாம் சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். அப்பா நேம் சோமசுந்தரம். அப்ப எப்படி சொல்லுவோம்? அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் செட்டியார், சோமசுந்தரம் செட்டியார், அழகப்பன் செட்டியார், நாராயணன் செட்டியார், சோமசுந்தரம் செட்டியார், விஎன் ராணா, சோனாமானா, ஆனாலானா, நாவண்ணா, சோனானா. ஆனா ஆனாலானா நம்ம அந்த ஆவண்ணா ஆனாங்கிறது கரெக்டா சொல்றாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆவண்ணா அப்படின்னா ஆங்கிறது ஆனா அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல. பட்டப்பெயரையும் சொல்லுமா? வெரி குட். பட்டப்பெயர் என்ன உங்க வீட்டு பட்ட பேரு? பார்வதி அழகப்பா, தேவக்கோட்டை, சிவன் கோயில் பேரு. உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கு. நன்றி. இந்த புள்ள வந்து எல்லா விலாசத்தையும் சொன்னனால நல்ல கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி அடுத்து விலாசம் தெரியும். இல்லனே, இவ்வளவு பெரிய ப்ரோகிராம நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெருசே பண்ணும்போது அதை பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவேன். விலாசம் சொல்லிடுறேன். சீனா ரூனா பானா கானா பானாலானா ராவணமானா. நாலு தான் வந்து சீனா ரூனா, அது ரெண்டும் தனித்தனி. சீனா ரூனா சிதம்பரம் செட்டியாரு. அப்ப சீனா தானா தானே வரும்? இல்ல சீனான்னு தான் போடுவோம் நாங்க. சீனா தான் போடுவீங்க. அப்புறம் அடுத்து ரூனா, அது சீனா ரூனா வகைகள் போடுவோம் நாங்க. அது அவங்களோட ஐயா, அவங்க பெரியவங்க. அதுக்கு அடுத்து வர்றவங்க தான் பானா கானா பானா பானாலானா ராவணமானா அந்த வரிசைகள்லாம் அப்புறம் வருவாங்க. ஒரு சில இதுல இருக்கு. ஆனா நம்முடைய நகரத்தார்கள்ல கண்டிப்பா சமூகத்துல என்ன சொல்லுவோம்னா 2 இனிஷியல் எழுதுவோம். சீனா தானா, பானாலானா, ஆனாலானா, அது மாதிரி சோனா முனா, அந்த மாதிரி சோமு அப்படின் போது அந்த சோமுல கூட சோமசுந்தரம்னா அப்புறம் சோமா அப்படிதான் போடுவோம். நீங்க சொல்றது இப்ப ஒரு வகையில இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். படப்பு வீட்டுல இப்படிதான் எழுதிருப்போம். சீனா ரூனா. நல்லது நல்லதுன்னு. ஆனா உங்களை சொன்ன பரிசு இல்லைண்ணே உங்களுக்கு. மூலா சூனா சூனா பானா சானா சூனா சூனா. வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நல்லா கை தட்டுறாங்க பத்தியா. இதுதான் உனக்கு கிடைச்ச புகழ், சிறப்பு. ஒரு ஏதாவது வாழ்த்துக்கள். வண்ணம் அண்ணாமலை, முத்துக்கருப்பன். நீ எல்லாம் தமிழ்ல சொல்லும் போதே சொல்லணும். இனிமே ஐயா வந்து ஏனா என்ன, ஏ ஃபார் ஆப்பிள் தான் எங்களுக்கு சொல்ல தெரியும். சரியா? இனிமே தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல சொல்லும்போது சொல்லணும். ஓகேவா? அடுத்தது அண்ணே வந்தாங்களே, வாங்கண்ணே வாங்க. முன் வருவதே மிக சிறப்பு. முன் வந்த பிறகு பின் சொல்லலாமா? விடுவோமா? தெக்கூர், ஆத்திக்காடு தெக்கூர். எங்க வீட்டு பட்ட பேர் கருங்குளத்தார் வீடு. கருமுத்து ஆழனானா மணிகண்டன் என்னோட பேரு. கருமுத்து கருப்பன் செட்டியார் மகன், முத்து கருப்பன் செட்டியார் மகன், அழகப்பன் செட்டியார் மகன், நடராஜன் செட்டியார் மகன், அழகப்பன் செட்டியார் மகன், நடராஜன் செட்டியார் மகன், மணிகண்டன். மிக்க நன்றி. எனது பேர் கண்ணப்பன், ஊர் நாட்டரசங்கோட்டை. ராமனா பானா வானா மூனா வானா கானா. ராணான்றது ராமசாமி, அடுத்து மூணான்றது முத்தைய செட்டியார், பானான்றது பஞ்சாட்சரம், வானான்றது வள்ளியப்பன். என்னோட பேர் கண்ணப்பன். ஈசப்ப செட்டி வகையறான்னு சொல்லுவாங்க. நன்று.
கமிட்டி மெம்பர் வாங்க வாங்க வாங்கிக்கிங்க. கமிட்டி மெம்பர் gift இல்லையா? இல்ல அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிங்க. தம்பி ஒரு பெயரை எடுக்க போறாரு, ஒரு சீட் எடுக்க போறாரு. அவங்க இங்க வரணும். நீ ஏதாவது ஒரு சீட் எடுமா, ஏதாவது ஒண்ணு எடு, உனக்கு பிடிச்சது எடு. அந்த அந்த அவங்கள்ட்ட கூட, அத்தைகிட்ட கூட பார்க்கலாம். பெயர் உதயா முத்துக்குமரன். உதயா முத்துக்குமரன் சின்ன பையன். மாமா இதுல இருந்து ஒரு கார்டு. வாமா வா. உதயா முத்துக்குமரன், இது நீ வச்சிருந்தீங்க, நீ வாங்கிட்டேன்னு அம்மாட்ட கொடுத்துரு. இதுல இருந்து ஒரு கார்டு எடு. நீ உட்கார்ந்துருமா தம்பு, நீ உட்கார் தம்பு. ஏதாவது ஒரு கார்டு எடு, ஒரு கார்டு எடு, ஏதாவது ஒண்ணு எடு, உனக்கு பிடிச்ச கார்டு எடு. எடுத்துட்டியா? இது உனக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரியாது. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அம்மான்னா யாரு? இவ்வளவு நேரம் சொன்னாங்கல்ல அம்மான்னு, அந்த அம்மான்றவங்க யாரு? இந்த அத்தை ரொம்ப நேரமா சொன்னாங்கல்ல, இந்த அம்மான் அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்ப்பா? அம்மான் யாரை சொல்லுகிறோம்? அம்மான். அம்மா அம்மா சொல்லுவோம் அம்மான்னு. மாமாவை சொல்லுகிறோம். சரியா சொன்னா, மாமாவை அம்மான் என்று சொல்லுகிறோம். நீ ரொம்ப கவனிக்கும் போது அதிகமா கவனிச்சுட்ட. ஒன்னு எடு, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு எடு. தெய்வானை ஜானகி சரஸ்வதி வளையபட்டி. ஒரு ஸ்லிப்ல இத்தனை பேரா? 3 பேரும் ஒருத்தர் தானா? அவங்க ஒருத்தர் போதும். ஓகே, நீ வாமா. இதுல ஏதாவது ஒன்று எடு பார்க்கலாம். இதுல சின்ன பேரனோட மனைவி, பேரனுடைய மனைவி. எனக்கு கீழனா, எனக்கு கீழனா மூன்றாவது நான் என்ன. ஓ இல்ல, முதல் இது வரும். நான் எனக்கு அடுத்தது. அப்ப 3வது. கரெக்ட். 3வது. ஓகே ஓகே. மனைவி, பேரன். வெரி குட், ரொம்ப நல்லது. அதனாலதான் உங்களை எடுக்க சொன்னேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்லிப் எடு. முத்தையா, முத்தையா, முத்தையா. ஐட்டி ஆண்டி. ஆமா, அத்தி ஆண்டி. ஐட்டி ஆண்டின்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் என்னோட சிஸ்டர் ஐட்டி ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. ஆச்சி. இருக்கலாம். என்னோட ஆட்சியை என்னோட மனைவி ஐட்டி ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. வெரி குட், நல்லது. அத்தையோட பொண்ணு ஐட்டி ஆண்டின்னு சொல்லுவாங்க. 2 விதமா இருக்கு. ஆங்கில வார்த்தைகள் கண்டிப்பா பயன்படுத்ததான் வேணும். ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நம்ம உறவுகளையும் சொல்லிக் கொடுத்தால் நலமாக இருக்கும். நல்ல பாராட்டுதலை தர வேண்டும். அத்தியாண்டி ஐத்தியாண்டி, இனிமே அண்ணன் ஐத்தியாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க வீட்டுல அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீங்க அவங்க கூப்பிடுற மாதிரி அப்படிதான் கூப்பிடுவாங்க. வாழ்த்துக்கள், என்ன ரொம்ப சந்தோஷம். அலமேலு ஆத்தங்குடி, இல்ல ஆத்தங்குடி, ஆத்தங்குடி, அலமேலு ஆத்தங்குடி. வாங்க வாங்க. ஆச்சி அண்ணன். நம்ம நகரத்தார்ல உள்ள ஆட்சி எல்லாம் ஆட்சி அண்ணன் தான். அண்ணன் கூட பிறந்தவங்களை எல்லாம் ஆட்சி அண்ணன் அண்ணன். சம்பந்தியார் எல்லாரையும் ஆட்சி அண்ணன். சம்பந்தியா எனக்கு தெரியுது. ஆனா கூட பிறந்த ஆச்சி அண்ணன் எல்லாரையும் அந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம என்னோட கூட பிறந்தவங்கள ஆட்சி எல்லாம் சொல்லுவோம். சம்பந்தப்படுத்த மூத்தவங்களையும் ஆட்சி அதான் சொல்லப்படாதுல்ல. கூட பிறந்த ஆட்சி பெரியவங்கள சொல்றேன். சரி, பரவாயில்ல. வேற யாராவது தெரியும் நான் கரெக்டா சொல்லுவேன் எடுத்து அப்படிங்கிறவங்க வரலாம். பெரியத்தா மகங்க
மூத்தவங்கள நம்மளோட அம்மா ஆத்தாவோட கூட பிறந்த ஆட்சியுடைய பிள்ளைங்க பெரிய வயசுல மூத்தவங்கள அண்ணன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆட்சியில பிறந்த ஆட்சியில வயசுல மூத்தவங்களா இருந்தாக்க ஆட்சின்னு சொல்லுவோம். சின்னத்தா மகளா இருந்தாலும் நம்மளை விட பெரியவங்களா இருந்தா ஆட்சி அண்ணன் ஒண்ணு. அதே மாதிரி அப்பா வகையிலையும் பெரிய பச்சி அப்பச்சியோடைய அண்ணன் மகன் பெரிய பச்சி மகனா இருந்தாலும் அண்ணன் சொல்லுவோம். ஆத்தாவோட கூட பிறந்தவங்களையும் வயசுல மூத்தவங்களே அண்ணன், வயசுல மூத்தவங்கள ஆச்சி. அதே மாதிரி அப்பச்சியோட கூட பிறந்தவங்களோ சித்தப்பாவோ, பெரியப்பா சித்தப்பா, அதே மாதிரி பெரியத்தா சின்னத்தா, ரெண்டு வீட்டுகளையும் உள்ளவங்களையும் நம்ம வயதில் மூத்தவங்களா இருந்தாக்கா ஆச்சி அண்ணன், வயதில் சிறியவர்களாக இருந்தாக்க தங்கச்சி தம்பி. அதான் பெரியப்பா அந்த மாதிரி வர்றவங்களுடைய நல்லது. இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் இருக்கு. அண்ணன் ஆட்சி அப்படிங்கிறது முறைப்படி நாம பெரியவங்களை சொல்றோம், இருந்தாலும் சில நுணுக்கமான உறவு முறைகள் இருக்கிறது. வாங்க. அந்த காலத்துல தாயாரோட கூட பிறந்தவங்களையும் சின்னத்தாவையுமே ஆட்சின்னு தான் கூப்பிடுவோம். நாங்கெல்லாம் எனக்கு சித்தி 5 பேரையுமே ஆட்சின்னு தான் கூப்பிடுவோம். அந்த காலத்துல ஆட்சின்னு தான் கூப்பிடுறது. சின்னத்தாவையெல்லாம் ஆட்சி தான், அம்மாவுடைய சிஸ்டர். சொல்ல போறாங்க. ஆத்தா, உங்க ஊருக்கு ஒரு புள்ள வந்துச்சுல்ல இப்ப மருமகளா, அவங்க யார் ஆத்தா? ஆமா ஆச்சி, சொல்லவா? சொல்லுங்களேன். நல்லா கவனமா கேட்டுக்கிறீங்களா? கேக்குறோம். அதுல பரிசு கொடுப்பீங்கல்ல? சொல்றோம். கரெக்டா சொல்லணும். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் ஆச்சி. சரி. என் பெரிய மாமியாரின் மூத்த மருமகளுக்கு சித்தப்பா முண்டிக்கு பிறந்த இடத்து அத்தைக்கு சின்ன மாமனார் மகளுக்கு நாத்தனாதாண்டி இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வர பொண்ணு. ஐயோ, என்னையும் ஆச்சினாமா டிஎஸ் பரவாயில்ல. அப்ப எத்தனை உறவு முறைகளோட அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க ஊருக்கு வந்திருக்கிற அந்த பொம்பளை புள்ள எத்தனை உறவு முறைகளோடு சொல்லப்பட்டதுன்னு இப்ப நீங்க சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப உங்களால திருப்பி சொல்ல முடியுமா? இல்ல இன்னொரு முறை சொன்னா சொல்லலாமா? சொல்லலாமா? வாங்க. உறவு முறை நீங்க அதை அப்படியே சொல்லணும். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஒரு முறை. என் பெரிய மாமியாருக்கு மூத்த மருமகளுக்கு சித்தப்பா முண்டிக்கு பிறந்த இடத்து அத்தைக்கு சின்ன மாமனார் மகளுக்கு நாத்தனாதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஆச்சி. கூட்டிட்டு வந்திருக்கிற மருமக அந்த பொண்ணு சொல்றாங்க. கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணுன்னு ஆச்சிட்ட சொல்றேன். நீங்க அதை சொல்லணும். அதுக்கப்புறம் எத்தனை பேர்னு சொல்லலாம். யாருக்காவது திருப்பி சொல்ல முடியுமா? சரி, சொல்லலாமா? சொல்லுங்க. என் பெரிய மாமியாருக்கு மூத்த மருமகளுக்கு சித்தப்பா மொண்டிக்கு பிறந்த வீட்டு அத்தைக்கு பெரியப்பார் பொண்ணுன்னு நினைக்கிறேன். சின்ன மாமனார் மகளுக்கு நாத்தனார். இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பாதி வந்திருக்காங்க. பாதி கிழத்தை தாண்டிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன வரல. பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா. இப்ப சொல்லுங்க, இதுல எத்தனை உறவு முறை பெயர் சொல்கள் வந்தது? எத்தனை உறவு சொற்கள் வந்தது? எத்தனை உறவு? 6 6 6 8 7 7 எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். 8 7 7 எல்லாம். இப்ப 7 8 6 6 8 7 7 7. இந்த 7 பேரை சொல்றவங்களுக்கு பரிசு. 7 தான் கரெக்ட். 7 உறவு முறைகள் பேரை சொல்லுங்க. வாங்க. தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? இங்க யாராவது யார் சொல்றீங்க? இந்த 7 பேர் யாரு? ஆனா இங்க யாரோ ஒருத்தர். வாங்க 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 வாங்க. வேகமா ஆச்சி. பரவாயில்ல, 2 பேரும் சொல்றேன். ஆச்சி அண்ணன் 2 பேரும் சொல்ல. வணக்கம்பா. பெரியம்மா இல்ல 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 பெரிய மாமியாரு, அவங்களோட மூத்த மருமக, அவங்களுக்கு சித்தப்பா முண்டி சித்தி, சரியா? அவங்களோட சித்தப்பா முண்டிக்கு கூட பிறந்த வீட்டுல ஐத்தைக்கு நாத்தனா இல்ல, இன்னொரு உறவு முறை இருக்கு நடுவுல. மாமனாருக்கு நாத்தனா, மாமியாருக்கு மகனுக்கு நாத்தனா, மகள் ஒண்ணு நாத்தனார். ஃபர்ஸ்ட் மாமியார், அதுக்கப்புறம் சித்தப்பா, இல்ல மாமியார், மாமியார் மருமகள்,
பெரிய மாமியார், மருமகள், சித்தப்பா, அத்தை, சித்தப்பா முண்டி, இதுக்கு அப்புறம் சித்தப்பா முண்டிக்கு அத்தை, பிறந்து விட்ட ஐத்தை, அதுக்கப்புறம் சின்ன மாமனார், சின்னம்மா, அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் நாத்தனார், நாத்தனார், சின்ன மாமனார் மகளுக்கு, மகளுக்கு நாத்தனார், சின்ன மாமனார் மகளுக்கு, மகளுக்கு நாத்தனார். பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம கவனிச்சிருந்தா இன்னும் வந்திருக்கலாம். பரவாயில்ல. 7 உறவுகள் அதில் சொல்லப்படுகிறது. இதுதாங்க அந்த உறவு சொல்லி அழைப்பது என்பது. ராஜலட்சுமி கார்த்திகேயன், தேவகோட்டை. அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இப்ப இந்த பரிசினை. நல்ல கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். உங்களுக்கு பங்காளி, அண்ணன் முறை பங்காளி கொடுக்கறாங்க. பேரு ராமநாதன், தேவகோட்டை. தேவகோட்டையில் இருக்கிறவங்களுக்கே ஒரு லக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல. உறவோடு உறவாடி உறவுகளின் பெயர்களை சொல்லி அழைத்து மகிழ்ந்து பெருக நம் இனத்தில் திருமணம் செய்வோம். புள்ளிகள் பெருக உறவு முறைகள் சொல்ல உறவுகளுக்கென பிள்ளைகளை பெற்றெடுப்போம். புள்ளிகள் பெருக உறவு முறைகள் சொல்ல உறவுகளை பிள்ளைகளாக பெற்றெடுப்போம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தினருக்கும் என் உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. எந்த விளையாட்டினை விளையாடினால் இந்த கைபேசியில் இருந்து நாம் விடுதலை பெறலாம் என்பதை மிக அற்புதமாக எடுத்து சொல்ல வருகிறார்கள் விஜயலட்சுமி சோமசுந்தரம் அவர்கள், கல்லலை சேர்ந்தவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அப்ப விளையாட ஆரம்பிக்கலாம். இதுக்கு முதல்ல என்ன இதுல அறிமுகப்படுத்தின வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணனுக்கும் டிஎஸ்பி முத்துக்குமரன் அண்ணனுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அவன் இன்றி எந்த இது ஒரு பொருளும் அசையாது. அதே மாதிரி என் கணவன் இன்றி எந்த பணியும் எனக்கு இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க, 3 வயசு, இன்னொன்னு 4 வயசு, 4.5 வயசு. அது வீட்டுல விட்டுட்டு நானும் உன் கூட வரேன், எனக்கும் இதுல ஈடுபாடு தேவைன்னு அவங்களும் என் கூட இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி. அடுத்து எங்க அம்மாக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. இந்த இதுக்கு நீ இப்படிலாம் பண்ணு, இப்படிலாம் செய்ய அப்படின்னு வழிகாட்டியா இருந்த, ஆசிரியரா இருந்த என் அம்மாவுக்கும் நன்றி. அடுத்து என் மாமன் அம்மான், அம்மா முட்டி, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களும் நீ இதெல்லாம் நல்லா பண்ணுவ, நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், நான் உங்களுக்கு இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணி அவங்களும் இங்க வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்து டைரக்டா போயிடலாம். நான் போர் அடிக்க விரும்பல. முதல்ல குழந்தைகள்லாம் வரிசையா நிக்க வைக்கலாம். சாப்பிடுறாங்களே, சாப்பிடுறது அப்படி பண்ணிக்கலாமா? விளையாடலாமா? பசிக்குதா? விளையாடலாமா? வருகிறோம் அப்படின்னு ஒரு பழங்காலத்து விளையாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த பாட்டு நம்ம பாடுறதுக்குடைய நடிப்பும் அதுல கொண்டு வருவாங்க. அதோட கால், கை, வாய், இந்த முகங்கள், கண், மூளை எல்லாமே செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட முன்னோர்கள் ஒரு பாடலா இருக்கட்டும், ஒரு ஆடலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விளையாட்டு தான் இது, பூ பறிக்க வருகிறோம். இப்ப குழந்தைகள்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பிரிவினரா இருக்க போறாங்க. பிரீத்தி யாருப்பா? பிரீத்தி ஆறாவயல் வாங்க. இங்க உட்கார்ந்துக்கோமா, நான் கூப்பிடுறேன். இங்க உட்காருங்களேன். இது மறையுது. உட்கார்ந்து உட்கார். எழுதி பேர் கொண்டு வாங்க, இதுல போட்டுடலாம். தேவகோட்டை ஷஷ்டிகா. தேவகோட்டை யாருமா? ஷஷ்டிகா யாரு? இங்க பா பா. ஸ்ரீயா? பகாத்தி ஸ்ரீ வா. அடுத்ததுமா இல்ல, என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் மேல ஏறிடுங்க. சொல்லுவோம், நீங்க மேல ஏறினாதான் சொல்லுவோம். நீங்க கொஞ்ச நேரம் உங்களை பார்க்கட்டும். தேனம்மை, தேனம்மை, தேனம்மை. நாராயணன், திரு எஸ் நாராயணன், சொக்கநாதபுரம். ஆனா மேல ஏறிடுங்க, மேல மேல ஏறிடுங்க. சொக்கநாதபுரம். புள்ளி அதிகம்ன்றதுனால நிறைய பேர் அங்க இருக்காங்க. சிறுவர்கள்ல மித்ரா, எஸ் மித்ரா, தேவகோட்டை. எஸ் மித்ரா. எஸ், இவங்க ஆத்தா வழி சொந்தங்கள், இவங்க அப்பத்தா வழி சொந்தங்கள், அப்பச்சி வழி சொந்தங்கள். இப்ப பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த மாதத்தில் வருகிறீர்கள்னு அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் வருகிறோம்னு நான் சொல்லுவேன். எந்த பூவை பறிக்க வருகிறீர்கள்னு கேட்பாங்க. மல்லிகை பூ. யாருக்காக அப்படிங்கும் போது அவங்க ஏதாவது ஒரு பேர் அம்மான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க இருக்க அம்மானும் இங்க முன்னாடி நிக்கணும். இங்க இருந்து யாராவது ஒருத்தர் இங்க நின்று கையை பிடிச்சி இழுக்கணும்.
அங்க இருக்க உறவினர்களை நமக்கான இழுத்துக்கணும். அப்படி யார் இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? பறிக்க வருகிறோம். ஆரம்பமாக போகுது. உங்களுக்கு எந்த மாதத்தில் வருகிறீர்கள்? மார்கழி மாதத்தில் வருகிறோம். எந்த பூவை பறிக்க வருகிறீர்கள்? மல்லிகை பூவை பறிக்க வருகிறோம். யாருக்காக வருகிறீர்கள்? அம்மா ஆட்சிக்காக வருகிறோம். இல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து எடுக்க கூடாது. ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். யார் வர போறான்னு தெரியல. வாங்க வாங்க, இது ரொம்ப பலமா இருக்கு. வாங்க கிட்ட வாங்க, அதானே கோடு. வாங்க வாங்க. யார் இப்ப தெரியல, அப்பத்தா விட ஐயா விடான்னு தெரியல. வாங்க, பரவாயில்ல. பூ பறித்து யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. 2 பேருடைய எதுவும் தங்கை ஒரு பக்கமா. ஆயா ஆயா வாங்க. ஆயா நம்ம விட்டுக்கு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்காம பண்ண போறாங்க. தங்கை ஆனா விட்டு கொடுக்கல, ஆயாவும் விட்டு கொடுக்கல. 2 பேருக்கு டக்கம் அதிகமா இருக்கு. ஆயா வந்தாச்சு. ஆயா இந்த பக்கம் வந்தாச்சு. இவங்களுக்கு ஒரு கூடுதல் ஆள் இப்ப சேர்ந்தாச்சு. அடுத்து ஐயாவை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஐயா. 2 பக்கமும் ஐயா வர்றாங்க. அப்பத்தா வீட்டு பக்கமும் ஐயா வர்றாங்க. ஆயா வீட்டு பக்கமும் ஐயா வர்றாங்க. இப்ப எந்த ஐயா வர போறாங்கன்னு பாப்போம். இங்க பிள்ளைங்களா, அப்பா நீங்க தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஆரம்பிங்க. வாங்க. அடேங்கப்பா, ஐயா ஐயா பாருங்க. நல்லா ஐயா. ஒரே ஒரு கை, ஒரு கை, ஒரு கை, ஒரு கை, ஒரே ஒரு கை. ஒரு கையில மட்டும்தான் பண்ணணும். இல்ல, கோட்டுக்கு வெளியில வந்தாச்சு. இங்க கோட்டுக்கு வெளியில நீங்க வந்துட்டீங்க. இங்க நீங்க வாங்க ஐயா. இல்ல வாங்க, அவங்க கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்க தான் வின் ஆகணும். பரவாயில்ல, இன்னொருக்கா பண்ணுவோம். ரெடி, ஆரம்பிங்க. வாங்க. யாரு வழுக்கலாம்? வாங்க புரியுங்க. ஓரளவுக்கு பண்ணுங்க. எது வருதுன்னு. அருமை அருமை. ஐயா பாருங்க எவ்வளவு ஒரு இதுவா இருக்காங்கன்னு. நம்ம பக்கம் எடுத்துட்டாங்க. 2 பேர் இந்த பக்கம் வந்து அண்ணன். அப்பத்தான் அண்ணன். இந்த பக்கம் அண்ணன். அப்பத்தான் அண்ணன். வாங்க 2 பேருக்கும். இப்ப யாருன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். அம்மா இப்படி வருவீங்களா? பார்க்கலாம். சில நேரங்களில் உறவுகள் வழுக்காமல் தக்க வைப்பதுதான் சரியான உறவு. வழுக்கிற சரியான போட்டி. நல்லா நீயா நானா? நீயா? இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க. பரவாயில்ல, இங்க இல்லைன்னா இந்த இடத்துல பிடிச்சு. வழியா ஆத்தா வழியான்னு பார்க்கலாம். 2 பேருக்கும் முடியல. 2 பேரும் விட்டு கொடுத்துக்கிறாங்களா? பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி, நீங்கள் இருவரும் எப்படி இருக்கு? அடுத்தது இழுக்க முடியாம அப்படி நல்லா நீ அந்த பக்கம் அவங்களை இழுத்தணும். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே. அவங்களையும் பரவாயில்ல, மாத்தி விடு. அப்படி இவங்க அந்த பக்கம் இருந்தாங்க, இந்த குழந்தைங்க வந்துட்டாங்க. அதனால இப்ப இவங்க 2 பேருக்கும் ஆச்சு. அப்படி தெளிவா மாறி வரக்கூடாது. இந்த இடத்துல இருக்க இந்த கோடு தான். இங்க பாரு, இந்த கோட்டுக்கு விட்டு வெளியில போக கூடாது. ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 இல்ல ஐயா, ஒரே நிமிஷம் போயிடுச்சு. சின்ன பிள்ளை இல்ல, அதனால நீ அந்த பக்கம் போயிடு. அடுத்தது யார் இப்படி முன்னால வந்துருக்கு? அம்மானும் அம்மா முடியும். அம்மான் முடி. வாங்க அம்மான். இங்க வாங்க. இப்படி வாங்க. இங்க வாங்க, முன்னால வந்து. மூத்த குடிமக்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அப்படிலாம் கிடையாது. யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஆரம்பிங்க. யாரு பாப்பா? ஒரே நிமிஷம் எழுத்துட்டாங்க. பரவாயில்ல. ஆரம்பிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 வாங்க. எப்படி வேணாலும் புடிச்சுக்கோங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. நல்லா. ஆகா, இந்த ஒரே ஒரு நிமிஷத்துல எழுதிட்டாங்களே இளைய தலைமுறை எல்லாம். இப்ப நல்ல ஆயா ஐயா. வேற யாரும் வந்திருக்கீங்க? ஜோடியா வந்துட்டாங்களா? சரி, ஒருத்தர் போட நம்மளும் சேர்ந்து போயிருவோம்னு இங்கே இந்த உறவு முறைக்கு வந்தாச்சு. ஆக ஐத்தி ஆண்டி, இன்னும் ஒரு உறவு முறை தம்பி. இந்த 4 உறவு முறைகளும் இந்த சைடு வந்துட்டாங்க. ஆக வின் பண்ணவங்க இந்த சைடு இருக்கிறவங்க. இவங்க அப்பச்சி வழி சொந்தம். அப்பச்சி வழிக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க 6 பேரும் முன்னால வாங்க.
இதுல இருந்து 6 பேர் மட்டும் வாங்க. அண்ணே வாங்க. மித்ரா 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 மித்ரா, இப்படி திரும்பி பாரு. அடுத்தது உங்க பேருப்பா? மீனாட்சி. அடுத்தது ஐயா. ஐயா பலமான ஐயா. சுப்பிரமணியன் கிளைச்சல்பட்டி ஊர், சூரக்குடி கோயில். ரொம்ப சந்தோஷம். சொர்ணவல்லி தேவகோட்டை. சொர்ணவல்லி தேவகோட்டை. ஆன்டி சொல்லக்கூடாது, அத்தை. ஐத்தை பேருமா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா மகளா? ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு கொடுங்க, இவளுக்கு. நீ இதை வாங்கிக்க, நீ வாங்க. நீ பேனா, உன் பேர் என்னம்மா? மகதி. எடுத்து 6 பூ பூத்துச்சா, 7 குடம் தண்ணி எடுத்து 7 குடம் பூத்துச்சா, 8 குடம் தண்ணி எடுத்து 8 பூ பூத்துச்சா, 9 குடம் தண்ணி எடுத்து 9 பூ பூத்துச்சா, 10 குடம் தண்ணி எடுத்து 10 பூ பூத்துச்சா. உங்க ஆத்தா பேர் என்ன? ஆத்தானா யாரு? ஆத்தானா யாரு? ஆத்தானா யாரு? அம்மா அம்மா வேணாமா. சூப்பர். ஒரு கிஃப்ட். அப்படியே நீ கூட தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சா, 3 குடம் 4 குடம் 5 குடம் தண்ணி எடுத்து 5 பூ பூத்துச்சா, 6 குடம் தண்ணி எடுத்து 6 பூ பூத்துச்சா, 7 குடம் தண்ணி எடுத்து 7 பூ பூத்துச்சா, 8 குடம் தண்ணி எடுத்து 8 பூ பூத்துச்சா, 9 குடம் தண்ணி எடுத்து 9 பூ பூத்துச்சா, 10 குடம் தண்ணி எடுத்து 10 பூ பூத்துச்சா. 1 குடம் தண்ணி எடுத்து 1 பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சா, 3 குடம் தண்ணி எடுத்து 3 பூ பூத்துச்சா, 4 குடம் தண்ணி எடுத்து 4 பூ பூத்துச்சா, 5 குடம் தண்ணி எடுத்து 5 பூ பூத்துச்சா, 6 குடம் தண்ணி எடுத்து 6 பூ பூத்துச்சா, 7 குடம் தண்ணி எடுத்து 7 பூ பூத்துச்சா, 8 குடம் தண்ணி எடுத்து 8 பூ பூத்துச்சா, 9 குடம் தண்ணி எடுத்து 9 பூ பூத்துச்சா, 10 குடம் தண்ணி எடுத்து 10 பூ பூத்துச்சா. சூப்பர். உன் பேர் என்ன? மருதவண்ணன். 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 உதயா முத்துக்குமரன். உதயா முத்துக்குமரன் ராயவரம். ஆதவ் கிருஷ்ணா தேவகோட்டை. ஆதவ் கிருஷ்ணா தேவகோட்டை. பிரகதி தேவகோட்டை. ஸ்ரீராம் தேவகோட்டை. இனியாள் பள்ளத்தூர். எஸ் இனியாள் பள்ளத்தூர். மருதவாணன் ஆத்தெக்கூர். இரு வை, நான் சொல்லும் போது தான் நீ போன. ரொம்ப வேகமா இருக்கீங்களே. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஆரம்பிச்சு எந்த இதுல இருக்கு அங்க கொண்டு போய் வை பார்க்கலாம். சேம் கலர்ல கொண்டு வைக்கணும். பொறுமையா போகணும். 50 எண்ணுமா? 50 எண்ணிக்கணும். நான் வேகமா 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஓடு 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. அந்த பிள்ளை வந்து விளையாடும் போது எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. அவங்க அப்பத்தா ஆயா எல்லாரும் இருப்பீங்கல்ல. 6 பேர் ஒருத்தவங்க எழுதிக்கங்க. 1 2 3 ஆரம்பி. 1
2 3 4 5 6 7 செல்லில் போட்டாங்க டைமு, அவங்க பண்ணிடுவாங்க. வேகமா வேகமா வேகமா. அடுத்த கலர் நல்லா உற்சாகப்படுத்துங்க, கை தட்டுங்கம்மா, சின்ன பிள்ளைங்க பண்றாங்க. அடுத்தது வேகமா வேகமா. ஒன்று தான் எடுக்கணும், ஒன்று தான் எடுத்துட்டு போகணும், அந்தந்த கலர்ல பண்ணணும். வாங்க வாங்க வேகமா வாங்க. அடுத்து வாங்க, அந்த கலருக்கு நேரம் வைக்கணும். வாங்க 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 வாங்க, டைம் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க. முடிஞ்சது முடிஞ்சது, இது ஒரு முடிஞ்சது முடிஞ்சது. சரி, டைம் ஆயிடுச்சா? 50 செகண்ட் ஓவர். இல்ல இல்ல, எத்தனை ஆச்சு? இல்ல 6 இருக்குப்பா. இல்ல 6 கிராஸ் ஆயிடுச்சா? இந்த ஒரு கலர் ராங்கா இருக்கு. ஆமா, 4 2 6 6. கீழே விழுந்துருச்சுன்னா இல்லப்பா, அது உள்ளர போடணும். கீழே விழுகாம போடணும், சரியா? அதுல மட்டும் வாங்க வாங்க வேகமா வாங்க பார்க்கலாம். டைம் டைம் ஓடுது, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அது கரெக்டா அந்த கலர்ல வைக்கணும், மாத்தி வைக்க கூடாது, மாத்தி வைக்க கூடாது. அதே கலர்ல வைங்க. போங்க போங்க, வேகமா எடுத்துட்டு வாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போங்க, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம் 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 வேகமா. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துமா, எடுத்துட்டு வா. அதே கலர்ல பார்த்து வைக்கணும். சீக்கிரமா சீக்கிரமா வா, அந்த கலர் பாரு. வெரி குட், சீக்கிரமா போ. அடுத்த கலர் எடு. வெரி குட். எந்த கலர்? அது எங்க இருக்கு? கலர் பார்த்து வைக்கணும், எந்த தட்டுல போடணுமோ அதுல போடணும், மாத்தி வைக்க கூடாது. ஓகேவா? அடுத்தது வேகமா 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 செய்யணும். ஓடிவா 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 ஓடிவா. நல்லா உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த கலர்ல வைக்கணும், மாறி மாறி. பூ 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 இடு, பூடு பூ இடு. அந்த கலர் பார்த்து வைக்கணும். ஓகேவா? வா 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 வா, வேகமா ஓடிய, வேகமா வா வேகமா வா. நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் மாதிரி. ஆமா, அதுல தவறு. 7 பந்து. அடுத்து யாருமா? உன் பேர் என்ன? நீ முடிச்சிட்டீல, நீ வா நீ வா, எதுவா இறை. அடுத்து உன் பேர் என்னமா? உன் பேர் என்ன? ஆதவ். ஆதவ் வர போறாரு இப்ப விளையாட. சீக்கிரமா சீக்கிரமா, கலர் பார்த்து வை பார்க்கலாம், கலர் பார்த்து வை. சீக்கிரமா சீக்கிரமா. வா வா வேகமா வா வேகமா வா பார்க்கலாம். வா வேகமா வா வேகமா வா. சீக்கிரம் 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 வா சீக்கிரம். வேற கலர் கூட எடுக்கலாம், எந்த கலர் வேணாலும் எடுத்து அதுல போடு. வேகமா வேகமா ஓடிய ஓடிய, வேகமா வா வேகமா வா. எந்த கலர் வேணாலும் இருக்கலாம், கரெக்டா அந்த தட்டுல மட்டும் போடணும். சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. வா வா வா. அவ கரெக்டா அந்த கலர் எடுத்தாதான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரே கலரும் எடுக்கிறாரு அவரு. சீக்கிரமா, டைம் முடிய போது. வேகமா வா பார்க்கலாம், வேகமா வா. முடிஞ்சிடுச்சு. அவரு சேம் கலர் தான் எடுக்கணும், வேற கலர் எடுத்தா தப்புன்னு நினைச்சானா? இல்ல, அது எடுத்தாதான் அந்த கலர் தான் அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா எடுத்தது மொத்தம் எத்தனை பந்து? ஸ்ரீராம். இப்ப ஸ்ரீராம் விளையாட போறாரு. ஸ்ரீராம் விளையாட போறான். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். ஆரம்பிமா. வா வா வா, ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். ரெடி. ஓடி ஓடி ஓடியா, ஓடி ஓடி. அந்த கலர் பார்த்து வை, கலர் பார்த்து வை, கலர் பார்த்து வைமா. சரியான கலர் பார்த்து வை. எந்த கலரோ அந்த கலர்ல வைக்கணும். கலர் பார்த்து வைமா.
ஓ சீக்கிரம் ஓடியா ஓடியா, வேகமா வா வேகமா வா. பரவாயில்ல, அடுத்து எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா, இன்னும் எடுத்துட்டு வா, உனக்கு இன்னும் டைம் இருக்கு, சீக்கிரம் வா. எடுத்துட்டு ஓடியா, வா வா, அந்த கலர் வை, வா ஓடி வா ஓடி வா வா, அதுல வை, அதுல வை வை, எதுல வேணா வைக்கட்டும், நீ அமைதியா இருமா. நீ போய் எடுத்துட்டு வா, போடு. மீனாட்சி மீனாட்சி விளையாட போறாங்க. ரெடியா, ஆரம்பிக்கலாம். மாமா ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஓடியா ஓடியா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து இங்க வை, ஓடியா வா, போ எடுத்துட்டு வந்து வை, வா. வெரி குட், சூப்பர் சூப்பர், வா வா வேகமா வா வேகமா வா, ஓடி வா வேகமா வா, வை வை. எந்த கலர்ல வைக்கணும், அந்த கலர் பார்த்து வை பார்க்கலாம், ஓடி வா. வெரி குட், சூப்பர், வா வா வேகமா வா, நல்லா நல்லா உற்சாகப்படுத்துக்க பார்க்கலாம். குட்டி பொண்ணு நிறைவா விளையாடுறா, பேரு மீனாட்சி, வேக வேகமா வர்றா, வாங்க அடுத்தது எடுங்க. சூப்பர் சூப்பர், வா 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 வா, வேகமா ஓடியா வேகமா ஓடியா, டைம் நிறைய போடுது, சீக்கிரம் டைம் முடிய போகுது, வேகமா வாங்க வேகமா வாங்க வேகமா வாங்க. 2 இல்ல 1 தான் வைக்கணும், ஒன்னு வை ஒன்னு வை ஒன்னு வை ஒன்னு வை. அடுத்து போ அடுத்து போ அடுத்து போ, இன்னும் டைம் இருக்கு, சீக்கிரம் ஓடி வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம். ஓகே வெரி குட், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு 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 முடிஞ்சிச்சு. 5 இது மாதிரி இருக்கா, இது மாறிடுச்சா? விளையாட்டு நிறைவடைகிறது. முதல் பரிசினை பெற்றவர் உதயா முத்துக்குமரன். உதயா முத்துக்குமரன் வாங்க. டேய், நீ எத்தனை பரிசுல வாங்கின, அடிக்கடி வர்றியடா நீனு. வா வாங்க. திரு வணக்கம் சுப்பிரமணியன் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள். அந்த இந்த பிள்ளைக்கு இந்த வாங்கிக்கமா, வாங்கிக்க, ஐயாட்ட வாங்கிக்க. இது 6 பந்துகள் போட்டு 3வது பரிசினை பெறுகிறார்கள். வாங்க, அவங்களுக்கு பம்பரம் கொடுத்திருக்காங்க, விளையாட தெரியுமான்னு தெரியல, இனி சொல்லி கொடுப்போம், விளையாடுவாங்க. அதுவும் பாருங்க, ஒத்தாப்புல கொடுத்திருக்காங்க, 10லயே இன்னும் நல்ல சத்தமா. வெரி குட். ஏன்னா இந்த கை தட்டும் தயக்கம் ஏற்படுத்தாதீர்கள், பாராட்டிக்கிட்டே இருங்க, நல்லா இருக்கும். அடுத்ததாக அடுத்த கேம் வேண்டுமானாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 3 வாய்ப்புகள். யாரா வரீங்களா? வாங்க 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 அண்ணே, வாங்க அண்ணே, வாங்க வாங்க அண்ணே, வாங்க. சின்ன குழந்தைங்களும், ரொம்ப சின்ன பிள்ளைங்களால விளையாட முடியாதுங்க, அதனால அதுக்குள்ள மட்டும் தயவு செய்து பேரண்ட்ஸ், நம்மளுடைய ஆட்சிமார் வந்து பெரியவங்களை மட்டுமே விளையாண்டா நல்லா இருக்கும். அதனால ஒரு 3 முறை உட்காருமா. ஆரம்பிக்கிறாங்க. 1, ஆனா இன்னொரு முறை கவனமா, 2, இன்னொரு முறை. முடிஞ்சிச்சு. பந்தினை மேல் நோக்கி தூக்கி எறிந்து தனக்கென சுற்றி திரியும் இப்பந்தினை துல்லியமாக கணித்த தொலைவுடன் தன் வேகத்தை குறைத்து தேகத்தை சிலிர்த்து குறிக்கோளுடன் கோப்பைக்குள் தரையிறக்கி தன் கண் பார்வை திறனும் கணித திறனையும் மேம்படுத்த விளையாடும் விளையாட்டு தான் இந்த தூக்கி பிடித்தல் விளையாட்டு. உங்க பேரு? மணிகண்டன். திரு மணிகண்டன் அவர்கள் இப்ப விளையாட போறாங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 ஒரு முறை, 2வது முறை, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வந்துரும். 3வது. சங்க உறுப்பினர்கள் வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் உட்காருமா. ஆரம்பிக்கலாம். ஆச்சு, ஆரம்பிங்க. 3வது முறை. ஓகே, அடுத்து ட்ரை பண்ண. வேற யாரு? வாங்க. வினோத் ஆராவை. 1 2 3 ஒரு முறை போட்டாங்க. 2 3. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. 3 முறை அந்த இது உள்ள விழணும். அது விழுந்தா உங்களுக்கு இது பரிசு. யாரு போடுறீங்களோ அது அவங்களுக்கு பரிசு. யாரு போடுறீங்களோ அவங்களுக்கு அதே பரிசு தான். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கே தான் அது உங்களுக்கே தான். அவங்க வாங்கி பயிற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் பரிசு. ஆரம்பிங்க. 1, 2வது முறை. ஒரு முறை இருக்காச்சு, இன்னொரு கை. அதெல்லாம் சுத்தப்படாதாச்சு, அதெல்லாம் சுத்தப்படாது.
ஆச்சுன்னா ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காளே. இல்ல அவர்களால அவங்க முயற்சி பண்ணாங்க, இன்னும் வரல. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது வர்றது? அடுத்த கேம் இந்த ஆரம்பிக்க போறாங்க. ஒரு முறை இல்லைன்னா ரெண்டாவது முறை, மூன்றாவது முறை. இது இந்த எக்ஸசைஸ் கண்ணுக்கு எக்ஸசைஸ். ஒரு முகம். திரு கோவிந்தன் அவர்கள் இப்போ முயற்சி செய்கிறார்கள். ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணுங்க. ஒன்று, இரண்டாவது முறை, இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இல்ல பரவாயில்லன்னு. அடுத்து ஆரம்பிக்க போறாங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டாங்க. இது இப்ப இங்கேயே இருக்கு. கடைசியா யாருக்காவது முடியும் அப்படின்னா வந்து பண்ணலாம். அது அவர்களுக்குரியதாக இருக்கும். இப்ப பேரு நாவண்ணா சோமசுந்தரம் அவர்கள் இப்ப விளையாட போறாங்க. ரெடி? அப்படி போடுங்க. அடுத்தது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்றாங்க பின்னால போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு முறை. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, நன்றி. விருப்பப்படுறவங்க வரலாம். பம்பரம் பிள்ளைங்க விடலாம், வாங்க. ஒருத்தரா வாங்க. பம்பரம் எவ்வளவு அழகா விடுறாங்க. அது அப்படியே மேல எடுங்கண்ணே. கையில எடுக்க முடியுதா? வெரி குட், பரவாயில்ல. பம்பரம் விட்டாங்க. அடுத்தது அவங்க அண்ணா கீழே வருமா? மொசைக் தரையில வருமா? அங்க போடுறீங்களா? இதே தெரியுது. இங்க இந்த பக்கம் வந்து போடுங்கப்பா. வெரி குட், சூப்பர். வாங்க உள்ள போயிடுச்சு. எடுத்துட்டு வந்து இங்க பண்ணுங்க தம்பி. இங்க வந்து பண்ணுங்க. அப்பதான் தெரியும். இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் கீழே இருக்குங்க. தயவுசெய்து யாராவது இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கீழே இருக்குன்னா நல்லா இருக்கும். பாக்குறாங்க. இறங்கி பாருங்க குட்டிங்களா, இறங்கி பாருங்க. உங்க மேல வந்துடும். அவங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி சுத்தணும். பம்பரம் அப்படி சுத்தணும். வெரி குட், சூப்பர். அங்க மேல சுத்தது பாருங்க, அழகா. வெரி குட், நல்லதுன்னு. பம்பரம் விடுறதுனால ஏற்படுற பயன்கள், இதனால ஏற்படுற பயன் நம்முடைய மனமானது ஒருநிலைப்படுத்தப்படும். சிந்தனை அதிலே தான் இருக்கணும். அதே நேரத்தில் அது சுத்துற அந்த விசை எவ்வளவு தூரம் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பயிற்சி அத்துணையும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆச்சு, சூப்பர். நல்லா, அது அப்படியே எடுங்க ஆச்சு. கயிறுல எடுங்க, இல்ல கயித்துல எடுங்க. அப்படியே மேல அப்படியே எடுக்கலாம். மொபைல் போன் தாண்டா லைக்கன் இல்ல. நம்ம பம்பரம் வாங்கி கொடுக்கல. எத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க. உட்காருனா கூட உட்கார மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. நான் பாக்குறேன், நான் வரேன். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் சரி வீடியோ கேம் தான் விளையாடுதுங்க, டிவி தான் பாக்குதுங்க. இல்ல, நம்ம பொருள் வாங்கி கொடுக்கல போல. வெரி குட், சூப்பர் ஆச்சு, சூப்பர். அதான் அவங்க சொன்ன மாதிரி, விஜயலட்சுமி சொன்ன மாதிரி, நம்ம இந்த பொருளை வாங்கி கொடுக்கல. நம்ம வாங்கினதெல்லாம் செல்போன். அதனால அவங்க அதுல விளையாடுறாங்க. அழகா தம்பி, அழகா விட்டாங்க. முன்னால வா. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தா அந்த அண்ணா விடுறது தெரியுமா கண்ணா? உன்னால எல்லாம் பம்பரம் விட முடியாது அந்த பிள்ளைக்கெல்லாம். தம்பி 1 2 3 ஆரம்பிக்க பார்க்கலாம். என்னென்ன எழுத்து எதை சேர்த்தா ஒன்னா வருது? விளையாட்டின் பெயர் இருக்கும். அது எந்த பெயர்னு பாருங்க. சேர்த்தா ஒரு வட்ட வடிவ தட்டு வரும். இந்த இங்க ஒண்ணு சேர்த்தாச்சு. அது என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து சேருங்க. டைம் உண்டு. டைம் எத்தனை? 50 செகண்ட்ஸ். ஆரம்பிச்சிட்டீங்களா? 50 செகண்ட்ஸ். 50 செகண்ட்ஸ் தான். ஆரம்பிச்சிட்டீங்களா? டைம் பாருமா லட்சுமி. டைம் பாருமா. சீக்கிரம் சேர்த்தாச்சா? டைம் ஓவராமா? டைம் ஓவரா? 30 செகண்ட். இன்னும் இருக்கா? டைம் இருக்கா? இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரம் வேகமா பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேருங்க. ஒரு பிளேட் வருதா பாருங்க. பண்ணுனா உங்களுக்கு ஒரு விளையாட்டினுடைய பெயர் வரும். எந்த டீம் சேர்த்தாங்க? அந்த டீம் ஃபுல்லா சேர்த்தாச்சா? இருங்க, அதுல இருக்க ஒரு பொண்ணு எழுந்து என்னன்னு சொல்லணும். எழுந்து. மற்றவங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அந்த டீம் முடிச்சுட்டாங்க, நீ எழுந்துருமா. அந்த பொண்ணு எழுந்துரு.
அம்மா அந்த பொண்ணு பேர் என்ன? சலா. தப்பா சேர்த்துருக்காங்களா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கணும், கரெக்டா சேர்க்கணும். கரெக்டா சேர்த்திருந்தாதாம்மா ஒரு கரெக்டு மதிப்பெண்ணு. தப்பா இருந்தா கிடையாது. டைம் ஓவரா? அம்மா டைம் ஓவர். யார் சேர்த்திருக்கீங்க? யார் சேர்த்திருக்கீங்க? பம்பரம். என்ன விளையாட்டு? பம்பரம். படம். அது என்ன விளையாட்டுமா? அது அதுல சேர்த்தது என்னது? அது பேர் என்ன? பரமபதம் பச்சை குதிரை. வெரி குட். பம்பரம் பரமபதம் பச்சை குதிரை. இவளுமா? அந்த பொண்ணா? இந்த பொண்ணு இவ? நீல். நீ இல்ல அடுத்து இருக்கு இல்ல? சரி, வெரி குட், சூப்பர். பேரு சொல்லுமா? உன் பேர் என்னம்மா? முத்து. அடுத்து யார் பரிசு வாங்குறது? யாருமா? ஸ்வர்ணலட்சுமி. அடுத்து உன் பேர் என்னம்மா? ஸ்ரீ யாழினி. வாங்கிக்கம்மா. அடுத்தது உன் பேர் என்ன? நில்லுங்க, எல்லாருமே நில்லுங்க. வாங்க, இப்படி வா, இப்படி வா. நில்லு. நாங்க 4-5 குழந்தைங்க விளையாடுறாங்களா, அந்த விளையாட்டின் பெயர் என்ன? 4-5 குழந்தைங்க விளையாடுறாங்க, டக்குன்னு சொல்லுங்க, விளையாட்டின் பெயர் என்ன? கை தூக்குங்க. ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்கணும். அவங்க முதல்ல யார் கை தூக்குறாங்க அவங்களுக்கு தான் பதில். முதல்ல அவங்க கை தூக்கி இருக்காங்க. விடைய தயவுசெய்து சொல்லாதீங்க, அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்துடும். இவங்க இப்ப கை தூக்கி இருக்காங்க. அடுத்தது ஆமா, ஓகே. தாயம். தாயம் தானே? கரெக்டா, தாயம் விளையாடுறாங்க இல்லையா? தாயம் தானேம்மா லட்சுமி? தாயம். சரி, கரெக்ட். இப்படி வந்துருங்க ஆச்சு. அடுத்த கேள்வி. தம்பி குறுக்குல வராதமா. கட்டை இல்லாதது எது? 4 கட்டங்கள் இருக்கு. தாயக்கட்டை அல்லாதது எது? எது தாயம்னு கேட்கல, தாயக்கட்டை இல்லாதது எது? வேகமா யாரு? 4வதாம். கரெக்டா? 4வது கரெக்ட். அஸ்ட்ராலஜி கட்டம், ஜாதக பாக்குற கட்டம். அது 4வது கட்டம். கரெக்டா? 4வது கட்டம் கரெக்ட். 4வது தான். ஓகே, இப்படி வந்திருக்கப்பா. நம்ம பரிசு மட்டும் கொடுங்க. இப்படி வந்துரு. அடுத்து குண்டு குண்டா இருக்குல்ல, அடுத்து இது கொடுமா. விசில் விசில் கொடு. குண்டு குண்டா இருக்குல்ல. அதாவது 5 பாரம்பரிய விளையாட்டுகளை சொன்னா பரிசு. 5 பாரம்பரிய விளையாட்டுகள். 5 பாரம்பரிய விளையாட்டு. பெரியவங்க ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு ஆடுபுலி ஆட்டம். ட்ரை பண்ண ரொம்ப சந்தோஷம். நாளை நம்ம இங்க என்ன சொன்னோமோ அதை சொன்னாரு. ஆடுபுலி ஆட்டம், தாயம், பல்லாங்குழி, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா 5 சொல்லி முடிக்கல. அடுத்து என்ன சொல்ல? இல்ல, அதெல்லாம் நொண்டி, சொட்டாங்கி, அச்சுக்கல்லு, கல் விளையாட்டு விளையாடுறதுக்கு. அப்புறம் இது அடுத்து வேகமா சொல்லணும். பரவாயில்ல, பரவாயில்ல, வாங்க. நொண்டி, நொண்டி, தாயம், பல்லாங்குழி, சொட்டாங்கல், கண்ணாமூச்சி. நொண்டி, தாயம், பல்லாங்குழி, கண்ணாமூச்சி. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு பரிசு இல்ல. பரிசு இல்லன்னு கொலைய முந்திரிக்கா கிளித்தட்டு, கிளித்தட்டு, கொலையா முந்திரிக்கா. அந்த பரமபதம், நொண்டி, சொட்டாங்கி சொல்லிட்டாங்க. கொக்கோ இப்போ விளையாட்டு, அது பாரம்பரிய விளையாட்டு இல்லையா? கபடி, கோழிக்குண்டு, பம்பரம் சொல்லிட்டாங்க. ஆட்சி விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் 3 பேருக்கும். காரணம்
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த குறுகிய காலத்துல இங்க இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் என்கேஜ் பண்ணோம்னா அவங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கணும்னு நினைச்சு பாருங்க. ஒரு வாத்தியார் 40 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும்னா 3 நாள் படிச்சுட்டு வர்றாரு. நம்ம இவ்வளவு பிள்ளைங்களையும் இவ்வளவு பேரையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து இவ்வளவு பெரிய விசேஷத்தை கட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க எவ்வளவு நேரம் செலவு பண்ணிருப்பாங்க, எப்படி எல்லாம் திட்டமிட்டு இருப்பாங்க, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மண்டபம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க பெங்களூர்ல இருந்து வராங்க. இந்த மண்டபம் எப்படி இருக்கும், நீங்க எல்லாம் யாரு, என்ன பண்ண போறோம் தெரியாது. நம்மளுடைய அழைப்பு சொன்ன உடனே வர்றாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, நம்ம இப்ப மெய்யப்பண்ண சொன்னாங்க, நம்மள்ட்ட திறமையானவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு பாராட்டணும், அதுக்காக விழா வச்சிருக்கிறோம். நாங்க இது மாரி திறமை புதிந்து இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய சேர்ந்த இடங்கள்ல நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது மாரி சிறு வயசுல இருக்க பிள்ளைங்க, 5 வயசுல இருந்து 10 அல்லது 12 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை ஒரு நேரம் அசம்பிள் பண்ணி நம்மளுடைய ஏட்டுக்கல்வியை மீண்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றது சிறப்பா இருக்கும். நான் இப்பதான் உங்க ராம நாராயணன் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், யாரெல்லாம் குழந்தைகள் இந்த வயசுல இருக்கிறாங்களோ ஒரு சண்டே மட்டும் குறிப்பிட்ட நேரம் ஒரு இடத்துல எங்க உங்களுக்கு எல்லாம் கன்வீனியன்ட்டோ அங்க அசம்பிள் ஆகி வீக்லி ஒன்ஸ் இந்த பிள்ளைங்க அங்க வந்து இந்த பாடங்களை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, சிறு வயதுல நம்ம எல்லாம் படிக்க வேண்டியதை விட்டு போனதை நல் ஒழுக்கங்களை படிச்சிருவாங்க. அதுக்காக இதுக்கு ஒரு ஏற்பாடு இந்த விழாவிலே அனௌன்ஸ் பண்றேன். எவ்வளவு பேர் சேர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சரையும் ஃபேக்கல்ட்டியும் ரெடி பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி இதை ஏற்பாடு பண்ணுவோம். இங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா எல்லா நகரத்தார் சங்கங்களையும் சொல்லி அந்தந்த ஊர்ல இதை முதல்ல எடுத்துட்டு போய் ஒரு வாரம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வாரம் பூரா அந்த பிள்ளைங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி அடுத்த சண்டே வரும் பொழுது போன சண்டே படிச்சதை பாராயணம் பண்ணி சொல்லலாம். இது வாழ்க்கை பூரா பயன்படக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும்னா உங்களை போல அறிவு சார்ந்தவர்கள் நம்ம நகரத்தாரில் யாரும் கம்மி இல்லைங்க, எல்லாத்தையும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வரதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இப்ப இவங்க எல்லாம் 3 பேரை இன்னைக்கு ஒண்ணு சேர்த்திருக்கோம்னா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே நபர் வி.கே.வி. சுப்பண்ணன் தான். அண்ணன் கொஞ்சம் எழுதுறீங்க. வி.கே.வி. சுப்பண்ணனுக்கு தான் பெரிய பாராட்டு. அண்ணனுடைய சகோதரி ப்ரொஃபசர் தமிழ்ச்செல்வி, அவங்க பொண்ணு பெங்களூர்ல வந்திருக்க விஜயலட்சுமி, அவங்க விசாலாட்சி, அவங்க ஆறுமுகம், இவங்க எல்லாமே அவங்க ரிலேட்டிவ்ஸ். எதுக்காக சொல்றேன்னாக்க, நம்மளுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு கிஃப்டோட வந்து இவ்வளவு பிள்ளைங்களையும் நம்மளையும் என்கேஜ் பண்ணிருக்காங்க. இது போல உங்க ஒவ்வொருத்தையும் திறமை இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுல, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, தயவு செய்து என்னையவோ என் மனைவியோ வணக்கம் சுப்பிரமணியனையோ தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களை கனெக்ட் பண்றோம். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நாம நித்தியப்படி வேலைக்கு போறதோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோ பாதிக்கப்படக்கூடாது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு மேல எனக்கு நேரம் இருக்கு, என்னால கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க தயவு செய்து வணக்கம் சுப்பிரமணியன் தொடர்பு கொள்ளுங்க. உங்களிடம் திறமைக்கு ஏற்ற மாதிரி நாம ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இதெல்லாம் வாலண்டரி சர்வீஸ், தாமாக விருப்பப்பட்டு முன் வந்து செய்யறது. இது யாரு ஹானரியா செய்யறோம் அதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. அதற்கு முடியும்னா மட்டும் பேருங்க. இவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் நகரத்தார் வேர்களை நாம் தேட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.